தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னையில் நடந்த தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய அவர் 1256 முகாம்கள் மூலம் 17 தனித்துவ மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மக்களை சந்தித்தால் தனது உடலில் பாதிப்பு இருந்தால் கூட சரியாகிவிடும் என்று முதலமைச்சர் கூறினார். ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம், மக்களை சந்திச்சாதான் எனக்கு உற்சாகம் வரும். ஏதாவது உடல்நல என்னுடைய உடலில் ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும். மருத்துவமனைக்கு வருபவர்களை மருத்துவ பயனாளிகள் என அழைக்க மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்த பின் பேசிய அவர் அந்த மருத்துவ முகாம்களை மக்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள அழைப்பு விடுத்தார். நகர்ப்புறத்தில் நல்லா படிச்சு வசதியானவங்களுக்கு கிடைக்கிற மருத்துவ சேவை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளே பாமர மக்களுக்கும் கிடைக்கணும். அதை உறுதி செய்வோம். 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் பெயரை மாற்றி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என்று திமுக அரசு கொண்டு வந்துள்ளதாக திருச்செந்தூரில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஒருவருக்கு நோய்க்கு வந்தபோது சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்துதான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம். 2016 அம்மா இருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இதுக்கு பேரை மாத்தி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேரை வச்சுக்கிட்டார். புதுக்கோட்டை, திருமயம், அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில் உள்ளிட்ட இடங்களில் மழை கொட்டி தீர்த்தது. அறந்தாங்கியில் மழைநீரில் துள்ளிச் சென்ற பனையேரிக்கட்டை மீன்களை மக்கள் ஆர்வமுடன் பிடித்துச் சென்றனர். தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, திருவையாறு, பாபநாசம், கும்பகோணம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக 3வது நாளாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்ததால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மற்றும் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது. விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சூளக்கரை, சத்திரரெட்டியாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தேனி, தென்காசி, சேலம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் வெப்பம் குறைவாக இருக்கும் எனவும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நகைச்சுவை நடிகர் மதன் பாப் உடல்நலக் குறைவால் காலமானார். தமிழ் சினிமாவில் நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் அறிமுகமாகி தேவர் மகன், உடைப்பாளி, ஃப்ரெண்ட்ஸ் என 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த மதன் பாப் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை 5 மணியளவில் தனது 71வது வயதில் அவர் காலமானார். அவரது மறைவிற்கு திரைத்துறையினர் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக மதன் பாப் உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று பெசன்ட் நகர் மின்மயானத்தில் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. பிரதமரை சந்திப்பது குறித்து தான் எதுவும் கூறவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருப்பது உண்மைக்கு புறம்பானது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் தன்னிடம் கூறியிருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என நயினார் நாகேந்திரன் கூறியிருந்த நிலையில் 6 முறை செல்போனில் அழைத்தும் குறுஞ்செய்தி அனுப்பியும் நயினார் நாகேந்திரன் அதற்கு பதிலளிக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள ஓபிஎஸ், பிரதமர் மோடியை தான் சந்திப்பதை நயினார் நாகேந்திரன் விரும்பவில்லை என்பதை இது தெளிவாக்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோல உண்மைக்கு மாறான தகவல்களை வெளியிடுவதை நயினார் நாகேந்திரன் தவிர்க்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார்.
தனது இல்லத்தில் உளவு கருவியை வைத்தது அன்புமணி ராமதாஸ் தான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறான்னா இருக்குது. அது என்ன வேவு பார்த்துருக்காங்க. அதை மாதிரி சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அன்புமணி நடத்தும் பொதுக்குழு கூட்டம் சட்டப்படி செல்லாது என்றார். தனது வீட்டில் அன்புமணி தான் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்ததாக ராமதாஸ் குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக அவர் தொடர்ந்து முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக வழக்கறிஞர் பாலு கூறியுள்ளார். யாரால் வைக்கப்பட்டது என்பது இதனுடைய புலன் விசாரணை செய்யக்கூடிய சைபர் கிரைம் போலீசார் விழுப்புரம் போலீசார் விசாரிச்சிருக்காங்க. அவங்க அதை சொல்லட்டும், அதற்கு அது கண்டுபிடிக்கணும். அதுதான் உண்மை. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸின் பதவிக்காலம் இன்னும் முடிவடையவில்லை என வழக்கறிஞர் பாலு கூறியுள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர் அடுத்த தலைவர் யார் என்பது குறித்து யாரும் தன்னிச்சையாக முடிவு செய்ய முடியாது என்றும் கூறினார். பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்படக்கூடியவர் தான் புதிய தலைவராக வருவோம். அதுவரையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்பாக அதில் ஒன்றும் குழப்பம் கிடையாது. கட்சி விதிகளின்படி தான் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது என பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர் வரும் 17ஆம் தேதி பொதுக்குழு என பரவும் தகவல் உண்மையல்ல என்றும் 9ஆம் தேதியே கூட்டம் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். மேலும் பாமக தலைமை அலுவலகம் தைலாபுரத்தில் இல்லை, சென்னை தீநகரில் தான் இருப்பதாகவும் அவர் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்து அதனுடைய தகவலை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நம்பர் 10 திலக்தெரு முகவரிக்கு அனுப்பியிருக்கிறது. பாமக நிறுவன தலைவர் ராமதாஸின் ஒப்புதலின்றி போட்டி பொதுக்குழு கூட்டினால் கடும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று பாமக செய்தி தொடர்பாளர் சுவாமிநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக குரல் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் மாமல்லபுரத்தில் வரும் 9ஆம் தேதி நடக்கவுள்ள கூட்டத்திற்கும் பாமகவிற்கும் சம்பந்தமில்லை என தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் என கூறிக்கொள்ளும் அன்புமணி செயல் தலைவராக உள்ளதாகவும் கட்சியின் நிறுவனரால் நீக்கப்பட்ட ஒருவர் பொதுச் செயலாளர் என்கிற பெயரில் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளது கட்சியினரை ஏமாற்றும் செயல் எனவும் சாடியுள்ளார். டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக கருத்து தெரிவிக்க நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி கே குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என சீமான் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி திருச்சி சரக டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக சீமான் பேச இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் முதலாண்டு பொறியியல் கல்லூரி வகுப்புகள் வரும் 18ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான 2வது சுற்று கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் தனியார் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் வரும் 18ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் 4 வளாக கல்லூரிகளில் வரும் 11ஆம் தேதி வகுப்புகள் தொடங்குகிறது. இந்தியாவை உலகின் 3வது பொருளாதார வலிமையாக மாற்ற ஒவ்வொரு இந்தியரும் உள்நாட்டு தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்க அமெரிக்க அரசுக்கு மறைமுக பதிலடி கொடுக்கும் வகையில் பேசினார். குடிமக்களாக அனைவருக்கும் பொறுப்பு உள்ளதாகவும் வரும் பண்டிகை காலத்தில் இந்தியர்களின் வியர்வையால் உருவான பொருட்களை வாங்கி மகாத்மாவுக்கு அர்ப்பணிப்போம் என தெரிவித்துள்ளார். கட்சி தொண்டர்கள் தன்னை மன்னர் என்று அழைத்த போது மன்னர் என்ற கருத்துக்கே நான் எதிரானவர் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறினார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பேசிய போது ராஜா என்றால் அவர் ராகுல் போலதான் இருக்க வேண்டும் என்று அங்கிருந்தவர்கள் கூச்சலிட்டனர். அப்போது தன்னை ராஜா என்று அழைக்க வேண்டாம் என்று ராகுல் காந்தி கூறினார். नहीं बॉस नहीं, मैं राजा नहीं हूं, राजा बनना भी नहीं चाहता हूं. मैं राजा के अगेंस्ट हूं, कॉन्सेप्ट के अगेंस्ट हूं. வன்கொடுமை வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வீட்டு பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என பெங்களூரு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. நேற்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் முன்பு தனக்கு குறைந்த தண்டனை வழங்க வேண்டும் என நீதிபதியிடம் பிரஜ்வல் ரேவண்ணா கெஞ்சினார். எனினும் அவருக்கு ஆயுள் தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார்.
வெளி மாநிலங்களில் இருந்து வாக்காளர்களை இறக்குமதி செய்வதை தமிழ்நாடு நிச்சயம் ஏற்றுக்கொள்ளாது என திட்டவட்டமாக கூறிய அமைச்சர் ரகுபதி, தேவைப்பட்டால் தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தில் அதற்கான தகுந்த முறையீடுகளை நாங்கள் எடுத்து வைப்போம். யாரும் எங்கே வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உரிமைகளும் இருக்கின்றன. எனவே இதற்காக வேண்டி வாக்காளர்களை இறக்குமதி செய்கின்றதை நிச்சயமாக தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் இல்லை என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தன் பெயர் இடம்பெறவில்லை என்றார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது முறையாக படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்ததாகவும், இருப்பினும் தனது பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தேஜஸ்வி யாதவின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தேஜஸ்வி யாதவ் தனது பழைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் கொண்டு தேடியிருக்கலாம் என்றும், அதனால் அவருக்கு வாக்காளர் விவரங்கள் பெற முடியாமல் இருக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வாக்காளர் அட்டை எண் மாறியது அனைவருக்கும் தெரியுமா என தேஜஸ்வி கேள்வி எழுப்பியுள்ளார். तो ऐसे कितने लोगों का EPIC नंबर बदला होगा, ये तो विषय है. यही सब आंकड़े तो हम लोग पूछ रहे चुनाव आयोग से. तो कहीं ना कहीं से पूरी साजिश है कि वोटरों का नाम जो है काट दिया जाए. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சுற்றுலா பயணிகளின் காரை யானை துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மசினகுடியில் இருந்து மாயார் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் சுற்றித் திரிந்த யானை அவ்வழியாக வந்த காரை துரத்தியது. இதில் நல்வாய்ப்பாக சுற்றுலா பயணிகள் உயிர் தப்பினர். திருநெல்வேலியில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைதான சுர்ஜித்துக்கு மேலும் 14 நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்து நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சிபிசிஐடி போலீசார் 4 குழுக்களாக பிரிந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே ஒப்படைக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்து நெல்லை மாநகர காவல்துறையின் விசாரணை அதிகாரியாக இருந்த சுரேஷ் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். திருவண்ணாமலையில் விலை உயர்ந்த புல்லட் பைக் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உலகலாம்பாடி பகுதியை சேர்ந்த ஐடி ஊழியர் புருஷோத்தமன் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார். இந்நிலையில் அவரது புல்லட் பைக்கில் பேட்டரியில் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நீலகிரி மாவட்டம் கோடிப்பாலம் பகுதியில் வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த நாயை வேட்டையாட முயன்ற காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சிறுத்தை வேட்டையாட முயன்றதும் ஓயாமல் நாய் கத்திக்கொண்டே இருந்ததால் சத்தம் கேட்டு வீட்டில் இருந்த பெண் ஒருவர் வெளியே வந்தார். இதையடுத்து நாயை விட்டுவிட்டு சிறுத்தை மின்னல் வேகத்தில் வனப்பகுதிக்குள் ஓடி மறைந்தது. பின்னர் நாயை பத்திரமாக காப்பாற்றி வீட்டிற்குள் அழைத்து சென்றார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 74,000 ரூபாயை கடந்தது. கிராமுக்கு 140 ரூபாய் விலை உயர்ந்து 1 கிராம் 9,290 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 74,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 123 ரூபாய்க்கும் கிலோ 1,23,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது.